புரட்டாசின்னு நான்வெஜ் சாப்பிடாம கஷ்டப்படுற உங்களுக்காக கொண்டு வந்த டிஷ் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்க தொன்னை பிரியாணி. பிரியாணினா எப்பயுமே சிக்கன் மட்டன் தான் இருக்கணும்னு கிடையாது இல்லைங்க, பிளெயினாக கூட செய்யலாம். ஸோ நான் பிளெயின் குஷ்கா தொன்னை பிரியாணி மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஸோ இதுக்கு நான் எந்த ஸ்பைசஸையும் நான் அப்படியே போட போகிறதில்ல, எல்லாம் அரைக்க தான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஸோ அரிசி பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி எடுத்திருக்க ரைஸ் சீரக சம்பா ரைஸ். ஸோ சீரக சம்பா ரைஸ் தான் இதுக்கு ஸ்பெஷலாக எடுக்கணும், வேறு எந்த ஒரு ரைஸையும் போட்டுறாதீங்க. ஒரு 1.5 டம்ளருக்கு ரைஸ் எடுக்கிறேன். ஸோ 1.5 டம்ளர் ரைஸ்க்கு நான் எவ்வளோ தண்ணி வைப்பேன்னா 3 வைப்பேன். அதாவது 1க்கு 1ன்ற மாதிரி 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் மசாலா என்னென்ன அரைக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கைக்குத்து அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே ஒரு கைக்குத்து அளவில் எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன், காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அண்ட் ஸ்பைசஸ்லாம் அரைக்க போகிறேன். ஸோ ஒரு 4-5 ஏலக்காய், 2-3 பட்டை துண்டுகள், 2-3 க்ளோவ்ஸ் போட்டிருக்கேன், அதாவது லவங்கம். அண்ட் இது என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டில் எடுத்திருக்கேன். வீட்லேயே செஞ்சு எடுத்தது, கடையில் வாங்கினாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு 4-5 முந்திரி. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி பேஸ்ட்டாக, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் மாதிரியான ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு, அண்ட் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்ன அப்படின்னாக்கா, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம் அண்ட் 2 வெங்காயமும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். லைக் நல்ல ஒரு கிளாஸ் பதத்துக்கு வரப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி தான் போதும் இதுவே. அண்ட் இது நல்லா வதங்கணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவில் போடுறேன். ஸோ எல்லாமே நான் 1.5 இதுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது நான் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன், அந்த அளவுக்கு நான் இதை போடுறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் அண்ட் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, புதினா, கொத்தமல்லி அண்டு ஃப்ரெஷ் க்ரீம், முந்திரி எல்லாமே போட்டு நம்ம இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சி இந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வீட்லேயே உரக்க வச்ச தயிர். ஸோ வீட்டில் வைக்கிற தயிர் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறத விட. ஒரு கப் அளவுக்கு நம்ம இந்த தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் சாப்பிடலாம். ஏன்னா அந்த புதினா, கொத்தமல்லி தான் சாப்பிட்றப்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி அரைச்சி போட்டதுனால ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சாப்பிடலாம். தண்ணி அளவுக்கு வச்சாச்சு. 1.5க்கு 3 வச்சுருக்கேன். அண்ட் அரிசியும் போட்டிங்கன்னா நல்ல பொழப்புலன்னு அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா நோட் பண்ணிங்கன்னா, நான் ஃபைனலாக தான் இதில் கீ போடுறேன். ஸோ ஃபைனலாக கீ போடுறப்ப அந்த நெய்யோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு அரோமா பார்த்திங்கன்னா, அந்த நெய்யோட அரோமா உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் அந்த நெய்யோட அரோமா தான் அந்த பிரியாணிலேயே ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ அதை ஃபைனலாக போட்டு அருமையான ஒரு தொன்னை பிரியாணி, அதாவது எம்டி பிரியாணி குஷ்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட நல்ல ஒரு ரைத்தாவை வச்சு சூப்பராக சாப்பிடலாம். ஸோ நான் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்காக நான் வெறும் எம்டி சால்னா மட்டும் ஊற்றுறேன். ஆக்சுவலி அது சிக்கன் குருமா தான். பட் நான் உங்களுக்காக பாவம் வெறுப்பேற்றக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் நான் உங்களுக்காக வெறும் குழம்பு மட்டும் வச்சு காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.